வணக்கம் வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசங்கம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். அதாவது வருகின்ற 8ஆம் தேதி இங்கிலீஷ் 8/10 குரு பயிற்சி நடைபெற உள்ளது. அந்த குரு பயிற்சியை வருகின்ற வெள்ளி 5ஆம் தேதி உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். 12 ராசிக்கும் குரு பகவான் என்ன பலன் தருகிறார் என்பதை மிக துல்லியமாக கணித்து கொண்டு இருக்கிறேன். அது வருகின்ற 5ஆம் தேதி காலையோ அல்லது மாலையோ உங்களுக்கு அதை தெரிவிப்பேன். 12 ராசிக்கும். அதேபோல் சில வாசகர்கள் கேட்டார்கள், என்ன சாமி நீங்கள் சொன்னீர்களே விலைவாசி இறங்கும் என்று, தங்க விலை இறங்கும்னு. இந்த IPC 30 இந்த மார்க்கெட்டு கொஞ்சம் முன் ஊசலாடி கொண்டுதான் இருக்கும், தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது சருன்னு விலை இறங்கும், கவலையே படாதீர்கள். சோழி நன்றாக சொல்லி இருக்கிறது. சோழி சொல்வது 100க்கு 100 உண்மையாக இருக்கும், பொய் இருக்காது. இதுவரைக்கும் சொன்னது அனைத்துமே உங்களுக்கு இதை பார்த்து கொண்டு இருப்பவர்கள், அதாவது தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இன்றைய வரைக்கும் ஆங்காங்கே மழை பெய்யும் என்று சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சில ராசிகளுக்கும் சொல்லியிருக்க, சில ராசிக்காரும் பரவாயில்லை நன்றாக உள்ளது என்று எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே வாசகர்களே, சோழி பிரசனத்தின் மூலம் நான் சொல்வது ஒரு 100க்கு 100 நடக்கும்னாலும் 100க்கு 90 நடக்கும், அது மாற்றமில்லை. ஆகவே நீங்கள் பயந்துக்க வேண்டாம். விலைவாசி ஏறி எப்படி பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுது கவலையே படாதீர்கள், நன்றாக விலை இறங்கும். அதேபோல் ஆயுத பூசை வரைக்கும் ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கும். ஆயுத பூசைக்கு பிறகு சற்று மழை தனியும். அப்புறம் தீபாவளி சமயம் அக்டோபர் நவம்பரில் நமது சென்னை மாநகரில் மக்களை பயமுறுத்துகிற அளவுக்கு மழை இந்த ஆண்டு இருக்காது என்று சொல்லி எப்போவே சொல்லிவிட்டது சோழி. அது இன்றைக்கும் சொல்லுகிறேன். இதுதான் உண்மையான வாக்கா என்பது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த சிவனடிகளார் சொல்கிறாரே, அடிக்கடி இப்படி சொல்கிறாரு என்று அதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதை நீங்கள் சொல்லி வைக்கிறேன். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியின் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. அதேபோல் சோழி சொல்லும் பொழுது நான் சொல்வது இறைவன் வாக்கு, நான் தவத்தில் தான் சொல்கிறேன், அதை தெரிந்து கொள்ளுங்கள். காலையில் சில வாசகங்களை படித்து, சில மந்திரத்தில் படித்து, தமிழ்தான், நான் அர்ச்சகர் இல்லை, ஆக தமிழ்தான் படிக்கிறேன். அதனால் நீங்கள் நினைத்தா என்னடா ஓம் நமச்சிவாயா ஓ விநாயகனை போட்டி, இது தமிழ்தான். ஏதோ சமஸ்கிருதத்தில் படித்தால் வேறு மாதிரி வரும். நான் சமஸ்கிருதத்தில் படிக்கவில்லை, நான் சிவனடிகளார் தமிழ்தான் படிப்பேன். நீங்கள் அதை நன்றாக கேளுங்கள். அதே பொழுது இதையெல்லாம் உச்சரித்த பிற்பாடு தான் சோழியை நான் சுற்றுகிறேன். சோழி 12லிருந்து 108 சோழி நம்மக்கிட்ட இருக்கிறது. 108க்குமே பதில் சொல்லி 12 எடுத்து போட்டு தான் சொல்கிறேன். தயவுசெய்து சோழியை பார்க்க வரவர்கள் முன்பதிவு செய்து வாருங்கள். 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் முன்பதிவு செய்து வாருங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய காரியத்தை வெற்றி அடை செய்யுங்கள். திருமணம் ஆகாத பெண்கள், திருமணம் ஆகாத ஆண்கள், புத்திரபாக்கியம் இல்லாத பெண்கள் தயவுசெய்து அணுகி உங்களுடைய பலனை அறிந்து கொள்ளலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.